என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே தோட்டத்து பக்கம் நடந்து போகும்போது அழகழகாக முருங்கைப்பூ பூத்திருக்கேன். விடலாமா? எடு அதை. முருங்கைப்பூவை பறிச்சாச்சு, அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. யூஸ்வலாக வெளியில் விற்கிற முருங்கைப்பூவில் ஒரு பூச்சி பொட்டு இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் மருந்தே இல்லாமல் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பூச்சிங்க, குட்டி குட்டியான ஒரு கண்ணுக்கே தெரியாத எறும்புங்கள்லாம் சுற்றிட்டுருக்கோம், வண்டு சுற்றிட்டுருக்கோம், ஹனிபீஸ் எல்லாம் சுற்றிட்டுருக்கோம். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு, தாளிப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டும் வதக்கிறதுக்கு போட்டாச்சு. முருங்கைப்பூ அதில் போட்டாச்சு. தேவையான உப்பை சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும், டக்குன்னு வெந்துடும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முருங்கைப்பூ வெந்தாச்சு. இப்படியே சாப்பிடலாம், ஆனால் லைட்டாக துவர்ப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே பொடிச்சு வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை பொடியை தூவிக்கிறேன். இப்போ சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி. தேங்க்யூ. எங்கள் வீட்டு முருங்கைப்பூ பொரியல்.